அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து போடுற மிகப்பெரிய நாடகமாக நான் பார்க்குறேன். ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. இந்த ஒரு வருஷத்தினால இவ்வளோ சீக்கிரத்தை தன்னுடைய டிமாண்டை நிறுத்திடக்கூடாதுன்ட்டு பெரியவர் முடிவு பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன். இழுத்தடிச்சா மட்டும்தான் டிமாண்ட் பண்ண முடியும், டிமாண்ட் பண்ணவும் தான் தேவையானதை பெற முடியுன்ற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை. என்ன டிமாண்ட், என்ன பெறுவதற்கு? இல்லை, அவர் வழக்கமாக எப்படி கூட்டணி வைப்பாருன்னு உங்களுக்கு தெரியும். பொதுவாகவே எல்லாருக்கும் பொதுவெளியில் இருக்கிற விஷயந்தான். அவர் கொள்கை சார்ந்து கூட்டணி வச்ச காலகட்டங்கள்லாம் மறைஞ்சு போச்சு. அது ரொம்ப நீண்ட காலங்கள்லாம் ஆகிப்போச்சு. இப்போக்கி அவர் கூட்டணி வைக்கிறதுனா அவர் இன்றைக்கி பேசுகிற எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே அவர் சொல்கிறாரு அப்பா புள்ள பிரச்சனை, கட்சிக்குள்ளே நடக்கிற பிரச்சனை, இந்த மாதிரிலாம் எந்த அப்பா புள்ளையும் எந்த கட்சியில் இந்த மாதிரி பொதுவெளியில் ஒருத்தர் வாரி தூத்திக்கிறாங்க. ரெண்டாவது, அந்த ஒரு விஷயத்தோட அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பல லட்ச வன்னிய சொந்தங்களுடைய அவங்களுடைய உழைப்பில் இந்த இயக்கம் இருக்குதே தவிர தனிப்பட்ட அன்புமணி ராமதாஸுக்கு அந்த இயக்கத்துக்கு என்ன சம்பந்தம்? ராமதாஸ் மகன்ன்றதை தவிர வேறு என்ன இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன். அப்போது இந்த அன்புமணி ராமதாஸும் இவரும் பெரியவரும் சேர்ந்து செய்கிற மிகப்பெரிய அரசியல் நாடகமாக இதை நான் ஒன்று பார்க்குறேன். ரெண்டாவது, இந்த அரசியல் நாடகத்தை நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி சொல்லிகிட்டே கூட போகிறேன். இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க, ஒரே மாதிரி தான் நிற்க போகிறாங்க, ஒரே மாதிரி காலத்தை தான் இவங்க பேச போகிறாங்க, மாற்று கருத்தே இருக்காது. எழுதி வைங்க.